சிங்கம் அகேன் படம் ஜனவரி 27 ஓடிடில வரப்போகுது. அமேசான் பிரைம்ல இது வரும். தமிழ்நாடு தெலுங்கு வெர்ஷனும் வரப்போகுது. நாகச்சைத்தன்யாவோட தண்டேல் படத்தை தமிழ்நாட்டில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. குடும்பஸ்தான் மூவிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஜனவரி 24 மூவி ரிலீஸ் ஆகும். பிரேமலு 2க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. இப்போ லொகேஷன் தியேட்டர் வேலை போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்தோட மிடில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்டா ஜூன்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷமே படமும் வந்துடும். ரொம்ப ஷார்ட்டாவே படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிருவாங்க. லவர்ஸ் டேக்கு வரதா இருந்த டிராகன் படம் பிப்ரவரி 21க்கு இப்ப தள்ளி போயிட்டு நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு இந்த படம் தள்ளி போகுமானு. தள்ளி போகாதுங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அதே தான் நானும் சொன்னேன். ஆனா படம் இப்போ ஒரு வாரம் தள்ளி போயிட்டு விடாமுயற்சி படத்தால தான். தனுஷ் அண்ட் வெங்கி அட்லூரி காம்போல திரும்ப ஒரு படம் ஒண்ணு வரப்போகுது. ஆல்ரெடி வாத்தி படம் வந்துச்சு. இப்ப அடுத்து இன்னொரு படம் வரப்போகுது. நேத்து கூட இதை ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டாரு இந்த காம்போ கன்ஃபார்ம் ஆனு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்துக்கான டைட்டில் ஹானஸ்ட் ராஜ். விடாமுயற்சி படத்தோட செகண்ட் சிங்கிள் நாளை காலைல 10:45க்கு வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சாங் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லிட்டேன். இந்த கமெண்ட் பண்ணுறோம் நான் சொல்ல இதை நோட் பண்ணவே இல்லை. இதான் கடைசி முறை. இதுக்கப்புறம் என்னால ஒன்னும் பண்ண முடியாது. புது மூவிஸோட போட்டோஸ் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. இன்ட்ரோல அமரன்லாம் தூக்கிட்டு ஆட் பண்ண சொல்லிருக்காரு. இப்ப அமரன் நான் தூக்கிட்டா SK25க்கான போஸ்டர் வேணும். ஆனா SK25க்கு போஸ்டர் விடல. சோ அவங்க போஸ்டர் விடுற வரைக்கும் இந்த போஸ்டர் தான் இருக்கும். தக் லைஃப் 2 இடத்துல வருதுங்கிறாரு. சிம்புக்கு அடுத்து வரக்கூடிய படம் தக் லைஃப் தான். சோ அவருக்கு அந்த படம் தான் ஆட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் STR 48 வச்சிருந்தா. ஆனா சிம்புக்கு அடுத்து வரக்கூடிய படம் தக் லைஃப்ங்கிறதால நான் தான் மாத்திட்டேன். அஜித்துக்கே விடாமுயற்சி தான் வச்சிருந்தா. இப்போ ரீசெண்டா தான் மாத்தினேன். விடாமுயற்சி படம் இப்ப வரப்போகுது. பசில் ஜோசப் சூர்யா படம் பத்தி கேட்டிருக்காரு. ஆமா இந்த கம்போக்கான டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். SK23க்கான ஷூட்டிங் எப்ப முடியும், எப்ப ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இப்ப முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த வருஷமே படமும் வந்துடும். இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல வரும். சூர்யா பாரஞ்சித் படம் பத்தி கேட்டிருக்காரு. இவங்க கம்பல இப்போதைக்கு படம் வரல. ஆனா ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 அப்டேட் கூட கேட்டிருக்காரு ஒரே கமெண்ட்ல. ஆனா அந்த அப்டேட் எல்லாம் இல்ல. விடாமுயற்சி ட்ரெய்லருக்கும் ஜெயிலர் 2 ப்ரோமோக்கும் வியூஸ் கம்மியா தான் போயிருக்கு. இதை பத்தி கேக்குறீங்க. அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது. அது ஆடியன்ஸோட வேலை. எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் கிட்ட மேபி கம்மியா இருந்திருக்கலாம். அதனால கம்மியா போகுது. இப்ப விடாமுயற்சி படத்தால நிலவுக்கு என்மேல என்னோட கோபம் படம் தள்ளி போகுது. அப்ப இட்லி கடை படமும் தள்ளி போகுமான்னு கேட்டிருக்காரு. குட் பை டக்லி படத்தால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்லி கடை படம் தள்ளி போக வாய்ப்பு இல்லைன்னு இப்போதைக்கு சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதையும் காஞ்சனா 4ஓட ஸ்டார் கேஸ்ட் பத்தி கேட்டிருக்காரு. ஸ்டீமன் கோவை சரலா இருப்பாங்களான்னு. கண்டிப்பா அவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. விடாமுயற்சி ட்ரெய்லர்ல வந்த இந்த ஃப்ரேம் அஜிதா அண்ட் விடாமுயற்சி மூவில அடல்ட் கண்டென்ட் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. கெட்ட வார்த்தை மட்டும் இருக்கும். அதையும் மீட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஷாட்ல வந்தது அஜித் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் எனக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு. ஆனா அப்புறம் அஜித் இல்லங்கிற மாதிரி தான் தோணுது. பேபி ஜானோட OTT பத்தி கேட்டிருக்காரு. நான் அப்டேட் வந்தோன்னு சொல்றேன். மோஸ்டா இந்த மாசம் வரும்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி ட்ரெய்லரோட கடைசியில ஏன் கலைஞர் டிவியை போட்டாங்க, சன் டிவி தானே சேட்டலைட் வாங்கியிருக்குன்னு கேட்டிருக்காரு. அவங்க தான் வாங்கினது. ஆனா ரிலீஸ் பண்றது ரெட் ஜெயண்ட். சோ அதனால யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சன் டிவி கலைஞர் டிவி எல்லாம் வேற இல்ல. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். வாடிவாசலோட ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. அந்த 3 பார்ட்டுக்குமே படம் பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜல்லிக்கட்டை மையப்படுத்தி படம் இருக்கிறதால எல்லா பார்ட்டுமே பொங்கலுக்கு கொண்டு வரதான் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எந்தெந்த வருஷம் பொங்கல்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராஜகிரனுக்கு அடுத்து வரக்கூடிய படம் அவரும் டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. டைரக்ஷன்லாம் இனிமே அவர் பண்ண மாட்டாரு. இட்லி கடை மூவில இருக்காரு. இந்தியன் 3 படம் தீபாவளிக்கு வருமானு கேட்டிருக்காரு. அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சங்கர் இப்ப என்ன சொன்னாருன்னா இந்த மூவிக்கான ஒர்க் முடிக்க இன்னும் 6 மாசம் ஆகும்னு சொன்னாரு. ஆனா மூவிக்கான ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆனாதான் அதுல இருந்து 6 மாசம். நான் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்றேன். சூர்யா 47 48 பத்திலாம் கேட்டிருக்காரு. சூர்யா 44 ரெட்ரோ படமே இன்னும் வரல. சூர்யா 45க்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அடுத்து வாடிவாசல் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு சூர்யா 47 48க்கு போறீங்க. அதுக்கெல்லாம் அப்டேட்டே இல்ல. நிறைய ஃபேன்ஸ் இப்படிதான் பண்றீங்க. லைன் அப் அடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சூர்யாவுக்கு 100 படம் இப்ப அனௌன்ஸ் பண்ணி வச்சா கூட 101வது படம் என்னன்னு கேட்பீங்க போல. அனௌன்ஸ் பண்ண படம் ஃபர்ஸ்ட் வரட்டும். மத்த படங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஹாரர் படத்தை கேட்டிருக்காரு. நான் ஹாரர் படம் பெருசா பார்க்க மாட்டேன். ஒரு சில படங்கள் தான் நான் பார்த்திருக்கேன். தி நன்னு, நன் 2, காஞ்சரிங் 2 அந்த மாதிரி ஃபேமஸான படங்கள் மட்டும்தான். உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு எதுவும் தோணல. சங்கத்தமிழன் படம் ஹிட்டா ஃபிளாப்பா வசூல கேட்டிருக்காரு. வசூல் ரிப்போர்ட் இல்ல. ஆனா படம் ஃபிளாப் தான். மார்க்கோ படம் கேரளால மட்டுமே 100 கோடின்னு சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. ட்ராக் ரிப்போர்ட் படி வேர்ல்டு வைடாவே 100 கோடி தான். கேரளால மட்டும் 100 கோடி இல்ல. நான் இன்ஸ்டாகிராம்ல தளபதி 29 பத்தி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். இப்போ ஒருத்தர் நான் இன்ஸ்டாகிராம்ல இல்ல, அந்த வீடியோ என்னால பார்க்க முடியாது, அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிருக்காரு. அது தளபதி 29க்கான ரீமேக் பத்தின வீடியோ. அது நான் பேசி போட்ட வீடியோ இல்ல, PTV கணேஷ் பேசின வீடியோ. அதை இங்க நான் போட முடியாது. அதை இங்க போட்டா காப்பிரைட் வரும். அதனாலதான் அங்க போய் பார்க்க சொன்னேன். சோ வேற வழி இல்ல, அங்க போய் தான் பார்த்தாகணும். கங்குவாக்கு தமிழ்ல மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துச்சு. புஷ்பா 2க்கு தமிழ்ல மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆனா புஷ்பா 2ஓட வசூல் அதிகம், கங்குவா வசூல் ஏன் கம்மியா வந்திருக்குன்னு கேட்டிருக்காரு. புஷ்பா 2 பத்தி நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, இந்த படம் இப்படிதான் இருக்குன்னு. சோ அதனால அந்த படம் போச்சு. ஆனா கங்குவாக்கான மைண்ட் செட் வேற. கங்குவாக்கு நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சிருந்தது வேற மாதிரி. சோ அதுக்கு மாறா இந்த படம் வந்ததால தான் வசூல் கம்மியாச்சு.
டாப் 5 டான்ஸ் ஆக்டர்ஸ் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி சொல்லக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஸ்ட். நான் இப்ப ஒரு ஆக்டரோட பேரை சொல்லி இவர்தான் ஃபர்ஸ்ட்னு சொன்னா மத்த ஹீரோஸோட ஃபேன்ஸ் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, எங்க ஹீரோ சரியா ஆட மாட்டாரான்னு. இதெல்லாம் இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. நிறைய முறை நான் பதில் சொன்ன அப்டேட் இதெல்லாம். இன்னைக்கு சாட்டர்டே ஷோ கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.